ஓனங்க மக்களே நீங்கள் பாரு கேட்குறது ஓகே அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் WB ஏம்ல இப்படி பண்ணுற ஏகப்பட்ட டிவி ஸ்பாட்டை அடிக்கி தள்ளிட்டு இருக்கியடா டேய் போதும்டா நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டிவி ஸ்பாட்டை அள்ளி தெளிச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹைப் அதிகமாக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் லைக் ஏகப்பட்ட டீசர் ட்ரெய்லர்ஸில் நிறைய ஸ்பாயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கான். முக்கியமாக இந்த கீசா ஃபைட் பிரமிட் ஃபைட்டு கண்டிப்பாக எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம காட்ஸிலா அண்ட் காங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சண்டை போடுற அந்த சீக்வன்ஸில் வந்து நம்ம காங் ஆக்சுவலாக காட்ஸிலா கூட சண்டை போடவே ட்ரை பண்ணலை. டே நான் சொல்கிறது கேள்றா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா கையை நீட்டி நிற்கிறாப்ல, நான் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ரா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் போடுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இதுக்கு காங் எதுக்கு வந்துச்சுங்கிறது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து முக்கியமாக ஷீமாவோட ஹைட் டிஃபரன்ஸ் நம்ம காங் ஷீமாவை மீட் பண்ணுற அந்த சீக்வன்ஸை தாண்டி இன்னொரு பயங்கரமான மான்ஸ்டரை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஷீமாவை விட ஒரு மிக பிரம்மாண்டமான மான்ஸ்டர் இந்த ஹாலோ எர்த்தில் இருக்குங்கிறத டீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். அது என்னங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த காட்ஸிலா அண்ட் காங் ரெண்டு பேருமே எதுக்கு ஹாலோ எர்த்துக்கு வந்தாங்க, முக்கியமாக காங் ஏன் ஹாலோ எர்த்துக்கு வந்தார் அதை பற்றி பேசணும். ஸோ இந்த டீசரில் பார்க்கும்போது நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா கை உடஞ்சிட்ட அப்புறம் இந்த மொனார்க் ஹெல்ப் மூலியமாக தங்கிட்ட அந்த டண்டர் க்ளோஸ் இல்லைனா பீஸ் க்ளோஸை வாங்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஜியா வந்து பார்த்தீங்கன்னா காங் கிட்ட நமக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் காங் வந்து ஆப்வியஸாக நமக்கு உதவினா கண்டிப்பாக காட்ஸிலா கேட்ட தான் வரணும், நான் காட்ஸிலாவை இந்த ஹாலோ எர்த்துக்கு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு ஹாலோ பாயிண்ட் மூலியமாக எர்த்துக்கு வராரு, எகிப்துக்கு வராரு. ஸோ காங்கா ஆசைப்பட்டு தான் அந்த பீஸ்ட் க்ளோஸை வாங்கிட்ட அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஹாலோ பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எகிப்துக்கு வர மாதிரி தெரியுது. அண்ட் எகிப்தில் ஆல்ரெடி நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காப்ல. இந்த இடத்துல பின்னாடி இருக்க அந்த பிரமிட் அண்ட் காங்கோட அந்த ஹைட் டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக காங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 340 to 350 ஃபீட் ஹைட் இருக்கலாம். போன படம் காட்ஸிலா vs காங்க்கு அப்புறம் காங் மிக பெருசாக வளர்ந்துருக்கேன், அது தெளிவாகவே தெரியுது. மைண்டில் வச்சுக்கோங்க, காங்கே 350 ஃபீட் இருக்கலாம். அண்ட் காங்கை விட ஆப்வியஸாக நம்ம காட்ஸிலா மிக பெருசாக தான் இருக்கும்போது 370 ஃபீட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல காங் தான் ஆக்சுவலாக அந்த காட்ஸிலாவை ஹாலோ எர்த்துக்கு கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுது. அதனால தான் ஹாலோ பாயிண்ட் மூலியமா இந்த இடத்துல காட்ஸிலா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கேன். காட்ஸிலா என்ன காண்டில் இருந்துச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம காங் பேசுறத கொஞ்சம் கூட கேட்காம ஓடி வந்து ஸ்பேரை போட ரெடியா இருக்கீங்க. காங்குமே நான் உங்ககிட்ட சண்டை போட வரலடா, இங்க பாரு பின்னாடி ஒரு ஹாலோ பாயிண்ட் இருக்கு, அதன் மூலியமா நம்ம ஹாலோ எர்த்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் காட்ஸிலா சொல்லு பேச்சை கேட்காம இந்த இடத்துல வந்து நம்ம காங்க ஏத்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு சமாதானம் ஆகி தான் பாசிபிளி அங்கேருந்து கிளம்பி ஹாலோ எர்த்துக்கு வந்துடணும். இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் சமாதானப்படுத்துறதுக்காகவே மாத்திராவை இறக்கி விடுவாங்க நம்புறேன். காட்ஸிலா அகைன் எதுக்கு காண்டா இருக்குன்னு சத்தியமா ஐடியா இல்லை. ஏன்னா ப்ரீவியஸாக இன்னொரு டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலாவோட ஹைபர்னேட்டிங் கக்கூனை யாரோ உடச்ச மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ காட்ஸிலாவே உடச்சிக்கிட்டு வரல யாரும் அந்த கக்கூனை உடச்சி விட்டுருக்காங்க. ஸோ அந்த காண்டில் கூட என்ன யாரா ஹைபர்னேட்லேருந்து எழுப்பி விட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம காங் கூட சண்டைக்கு வந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல காங் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவை அவருடைய ஹாலோ பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. காட்ஸிலாக்கு அது புரியலங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழுந்திருந்துச்சு. அதாவது நம்ம காங் கிட்ட இப்போதைக்கு பீஸ் க்ளோஸ் இருக்கு, அப்போ அதோடைய ஆக்ஸ் வந்து உடச்சி போச்சா, ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாரான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கேன். இதில் நம்ம காங் கையில் நீங்கள் பாருங்க அந்த பீஸ்ட் க்ளவுஸும் இருக்குது, பத்தாவது வரைக்கும் அந்த ஆக்ஸுமே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் க்ளவுஸையும் யூஸ் பண்ண போது ஆக்ஸையும் யூஸ் பண்ண போது ரெண்டு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் காங் கிட்ட இருக்க போது. அண்ட் காங் வெர்சஸ் அந்த சூக்கோட அந்த ஹைட் டிஃபரன்ஸுமே உங்களால் நோட் பண்ண முடியும். இந்த தலை ஹைட்டு தான் இருக்காப்ல. ஸோ பாசிபிளி லைக் ஒரு 20-30 அடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். சூக்கோவுமே கண்டிப்பாக மனிதர்களோட மிக பிரம்மாண்டமான உயிரினமாக தான் இருக்க போகுது. அதை தொடர்ந்து இப்போதைக்கு ஃபைனலாக நம்ம ஷீமாவோட ஃபுல் லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் WB ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷாட்டில் நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீமாவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு பில்டிங் மேலே சாய்க்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஷீமாவோட தலை இருக்குல்ல, அதுவே நம்ம காட்ஸிலாவோட அந்த செஸ்ட் வரைக்கும் நின்று இருக்கு. காட்ஸிலாவோட அந்த கை பெரிய கை கூட இந்த பக்கம் ஷீமாவோட கழுத்தை முழுசா பிடிக்காத மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஷீமாவோட தலையாவோட பெருசாக இருக்கும்போது ஷீமா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த ஷாட்டில் நம்ம காங்குக்கு எதிராக ஷீமா நிற்கிறாப்ல, ஜஸ்ட் அந்த சைஸ் டிஃப்ரென்ஸை பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு. ஷீமா முன்னாடி காங்கலாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. லிட்டரலா லிஃப்ட் கால ஏறி இந்த மாதிரி நம்ம காங்க நசுக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஷீமா வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஷீமோட பெஸ்ட் லுக்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி ஃபெரல்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ட்விட்டர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இதை அனிமேட் பண்ணியிருக்காரு. அந்த அனிமேஷனுக்கு இந்த ஷீமாவோட டிசைனருமே பார்த்தீங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இப்போ நீங்க பார்க்குற இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு ட்விட்டர் யூசரால் உருவாக்கப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் தான். 3D அனிமேஷன் ஒரு மாஸ்டர்ஸ் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. பட் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆன அந்த கிளிப்புக்கு அக்யூரேட்டாக தான் அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அகைன் அந்த சைஸ் டிஃப்ரென்ஸை உங்களால் இன்னும் தெளிவாகவே உணர முடியும். கிட்டத்தட்ட 500 to 600 அடி கண்டிப்பாக ஷீமோ இருக்கும். மிக பிரம்மாண்டமான உயிரினம். ஷீமோ இந்த இடத்துல 4 காலில் நிற்குதுல, 4 காலில் நிற்கும் போது அதோடைய நீளமே 500 அடி இருக்கும். அண்ட் அதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா பாசிபிளி அகைன் நம்ம காட்ஸிலா ஹைட் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி காட்ஸிலாவோட கொஞ்சம் உயரமாக இருக்கவும் சான்சஸ் இருக்கு. லைக் ஒரு 400 ஃபீட் இருக்கலாம். பட் இதால் 2 காலில் நிற்க முடியும். 2 காலில் நிற்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம காட்ஸிலாவோட டபுள் மடங்கு ஹைட்டுக்கு போவோம்.
சிம்பிளாக இது வரைக்கும் நம்ம மான்ஸ்டர்ஸில் பார்த்ததுலேயே மிக பிரம்மாண்டமான ஹெவியான உயிரினம் இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் வச்சிருந்தது காட்ஸிலா கிடையாது, கிடோரா. நம்ம காட்ஸிலாவை விட கிடோரா மிக பிரம்மாண்டமானது. அதோடைய இந்த விங் ஸ்பேன் எல்லாமே சேர்த்து 543 ஃபீட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் கிடோரா கூட நீங்கள் ஷீமோவை கம்பேர் பண்ணக்கூடாது. கிடோராவுக்கு அந்த விங்ஸ் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். பட் இந்த இடத்துல ஷீமோக்கு அப்படி கிடையாது, விங்ஸ் கிடையாது. பட் ஷீ இஸ் ஹெவி. ஃபிசிக்கல் பாடி மாஸே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடோராவோட இந்த பக்கம் ஷீமோக்கு தான் அதிகமாக இருக்கும்னு எண்ணப்படுது. ஸோ கிடோராவோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அகைன் ஷீமோ தான் பயங்கரமாக இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்காக ஷீமோ ஸ்லோவாக இருக்குமா நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்க சான்சஸ் அதிகம். பட் அகைன் ட்ரெய்லரில் பெருசாக நம்ம ஷீமோவை எங்கேயுமே ரிவீல் பண்ணாமல் 2-3 ஷாட்டில் தான் இப்போதைக்கு லைட்டாக காமிச்சிருக்காங்க. படம் பார்த்து தான் இதோடைய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எந்த அளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்குது, டேங்க் மாதிரி ஆக்ட் ஆகுதா இல்லை நிம்பிளான ஒரு பயங்கரமான கிரேச்சர் உல்ஃப் மாதிரி இருக்க போதாங்கிறத பொறுத்து பார்க்கணும். அண்ட் மான்ஸ்டர்ஸில் அப்பேரான மிருகங்கள்லேயே இதுதான் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறதையும் தாண்டி ரொம்பவே ஏன்ஷியன்டானது, மிகவும் பழமையானதுங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நம்ம காட்ஸிலாவை விட இந்த ஷீமோவுக்கு வயசு அதிகமாங்க. ஷீ இஸ் அன் ஏன்ஷியன் கிரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. நான் ஷீன்னு சொல்கிறதுக்கான காரணம் ஷீமோ இப்போதைக்கு ஒரு கேர்ளுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஷீமோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் டைட்டனாக இருக்க போகுது. அதுக்காக ஷீமோவை கொண்டுடுவாங்களா நீங்கள் கேட்பீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆக்சுவலாக ஷீமோ வந்து நல்லவ தான். இந்த இடத்துல காங் மேலே ஃப்ராஸ்ட் பைட் பிளாஸ்ட் வந்து விட்டுட்டு இருக்கா, அவள் நல்லவளாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. இந்த இடத்துல டெக்னிக்கலாக ஷீமோ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பூச்சி கட்டி வச்சிருக்காங்க நம்ம ஸ்கார்கிங். ஸோ ஒரு இடத்துல ஸ்கார்கிங் ஷீமோவை கண்ட்ரோல் எடுத்துருக்கணும். அண்ட் ப்ரீவியஸாக அந்த ட்ரெயிலையுமே ஸ்கார்கிங் கையில் அந்த கிறிஸ்டலை வச்சு யாரையோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஷீமோட மைண்டை மாற்றி அவளை கெட்டவளாக மாற்றிருக்கணும் நம்புறேன். அந்த கிறிஸ்டல் உடஞ்சிட்ட அப்புறம் ஷீமோ பாசிபிளி திரும்பவும் நல்லவளாக மாறலாம். அண்ட் பூமியோட டெம்பரேச்சரை பேலன்ஸ்டாக வைக்கிறதுல ஷீமோக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்க மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ் ஏஜை உருவாக்குனதே ஷீமோ தானா. இந்த மாதிரி எர்த்தோட டெம்பரேச்சரை பாதுகாக்கிற வேலையை ஷீமோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நேச்சரை பாதுகாக்கிற நம்ம காட்ஸிலா ஷீமோ கொள்ளாது தான் நான் நினைக்கிறேன். சான்ஸ் கிடைச்சாலும் கொல்லாம தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் பக்குவமான ஃபைட் வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து எதிர்பார்க்கலாம். ஷீமோ கொல்லாமல் அவளை எப்படி டிசேபிள் பண்ணுறதுங்கிற மாதிரி பாசிபிளி நம்ம காட்ஸிலா சண்டை போடலாம். அதனால தான் இந்த பக்கம் சவுத்தில் கூட போய் சொல்வது போல என்னதான் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ஷீமோவை காப்பாற்றிட்டாங்கன்னா இதோட படம் முடிஞ்சுதான், மான்ஸ்டர்ஸ் முடிஞ்சுதான், இதுக்கப்புறம் பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் வராதான் நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வரும். அதுக்கான அடித்தளத்தை இந்த படத்தில் போடுவாங்கன்னு சொல்லி முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா. அதே பற்றிக்கு ஒரு டீசரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்டில் என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு மிகப்பெரிய எலும்பு இருக்குது. எலும்புக்கு மேலே நம்ம காங் நடந்து போயிட்டு இருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய எலும்பு 2 மலைகளுக்கு பிரிட்ஜாக இருக்குது. அந்த பிரிட்ஜு மேலே காங் நடந்து போயிட்டு இருக்கு. காங்கையும் அந்த எலும்பையும் கம்பேர் பண்ணி பாருங்க. காங்கே 300 அடிங்க, அவரு ரொம்ப தமாத்தோட இருக்காரு அந்த எலும்பு மத்தியில். அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அடியாவது இருக்கணும். நம்ம ஷீமாவோ ஒரு 600 அடின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 4 ஷீமாவை படுக்க போட்டால் எவ்வளோ நீளம் வருமோ அவ்வளோ பெரிய ஒரு எலும்புக்கு மேலே இந்த பக்கம் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காரு. புரியுதா நான் சொல்ல வருது? 2000 அடிங்க, மிகப்பெரிய ஒரு எலும்பு இங்கே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஷீமாவை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. மெகா டைட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. மான்ஸ்டர்ஸில் இன்னும் மெகா டைட்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அதுக்கான அடித்தளத்தை காட்ஸிலா எக்ஸ் காங்கில் போட போகிறாங்க தான் நம்புறேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் தான் இதுவாக இருக்கணும். ஷீமோலாம் ஜுஜுபி ஷீமோ விட பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு. இது எந்த மான்ஸ்டரோட எலும்புன்னு தெரியல. பட் அதோடைய ரிப் கேஜே இவ்வளோ பெருசாக இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ காட்ஸிலா எர்த்துக்கான அடித்தளத்தை போடுறாங்களோங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. காட்ஸிலா எர்த்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது ஒரு அனிமே படம். அதெல்லாம் நம்ம காட்ஸிலாவை ஒரு 1000 அடி மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் அதை பற்றி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அதை நோக்கி தான் இந்த பக்கம் மான்ஸ்டர்ஸ் நகர்தோ. ஏன்னா மான்ஸ்டர்ஸ் இதோட முடிக்க போகிறது இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் 2-3 படம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஷீமோவோட பிரம்மாண்டமான மாஸ்டரை இறக்கி ஆகணும். இந்த வேர்ல்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான மாஸ்டர்ஸ் அண்ட் அதுடைய அந்த எலும்பாக தான் இது இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. காட்ஸிலா எர்த்தை வந்து பாசிபிளி லைவ் ஆக்சுவல் அடிக்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. காட்ஸிலா இதோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னும் அடையில போலங்க. திஸ் இஸ் ஹியூஜ்ங்க. திஸ் இஸ் வெரி ஹியூஜ். மேபி யாருக்கு தெரியும், இன்னும் ஷீமோ மிக பெருசாக வளரும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பட் ஒரு மிகப்பெரிய எலும்பை பிரிட்ஜாக போட்டிருக்காங்க. பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் ஏன்டா டீசரில் ரிவீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. என்ன பிளான் வச்சுருக்காங்க தெரியல லெஜெண்டரி. பட் திஸ் இஸ் ஹியூஜ். லைக் அந்த எலும்பு பக்கத்தில் நம்ம காங்க ஒரு எறும்பு மாதிரி இருக்காருங்க பார்க்க. எலும்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த மான்ஸ்டருக்கு இந்த எலும்பு சொந்தமாக இருக்கலாம்? காட்ஸிலா எர்த்தான்னு சொல்லி கொடுத்தா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விடுங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது காட்ஸிலா எக்ஸ் காங் வரதுக்கு. அகெயின் நீங்கள் டீம் காட்ஸிலாவா டீம் காங்கா இல்லை வில்லன் சைடில் டீம் ஸ்கார்கிங் டீம் ஷீமோன் யாராவது இருக்கீங்களா? இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணி கொடுக்கல. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விடலை மீ பட்டுறது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா